பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 11% பாஜக தனித்து வாக்குகளை பெற்றது. கூட்டணியோடு 18% வாக்குகளை பெற்றது. அதற்கு முக்கிய காரணங்கள் ஒன்று பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது. பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தணும். குறிப்பாக கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு இந்த பூத் கமிட்டிகள் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பாஜக தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள். அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் மண்டல அளவிலான ஒவ்வொரு கமிட்டி கூட்டம் நடத்தப்படுகிறது. இப்போது திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜகவில் இணைகிறார். திமுகவினுடைய மிக முக்கிய முகமாக இருந்தவர். குறிப்பாக ஈழத் தமிழர் விவகாரம், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டோரோடெல்லாம் நெருங்கி பழகியவர். மதிமுக போன்ற இயக்கங்களில் பயணித்தவர், திமுகவில் பயணித்தவர், திமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் அப்படின்னு பல அடையாளங்கள் இருக்கிறது. வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணன் அவர் இப்போது பாஜகவில் இணைகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். பாஜகவில் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். ஏற்கனவே இணைந்த விஜயதரணி அவர்கள் அவர் சார்ந்த மண்டலம் இது, அவரும் அங்கே இருக்கிறார். பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட போகிறது? ஏற்கனவே பாஜகவில் திரு சிபி ராதாகிருஷ்ணன், திரு பொன் ராதாகிருஷ்ணன், இப்போது இந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பலரும் இருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. குமரி மண்டலத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் பாஜகவில். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.